இப்போ வந்து ஆனந்தி மேடம் வர்றாங்க அரேஞ்சு மேரேஜை பற்றி பேசுகிறதுக்கு சேலத்திலிருந்து. இவங்க வந்து பத்திரிகை துறையிலெல்லாம் இருக்காங்க, பத்திரிகையில் ராசி பலன்லாம் எழுதிட்டு இருக்காங்க, மிகச்சிறந்த ஜோதிடர், நிறைய மேடை கண்டவங்க. அநேகமாக பட்டிமன்றம் பற்றியும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இடியன பொழிதல் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களுடைய பேச்சு வீச்சாக இருக்கும். ஆள் வந்து பார்க்குறதுக்கு தான் ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் பேச்சு கனமாக இருக்கும்னு வாங்கல, அது மாதிரி கனமான பேச்சுக்காரங்க. அவர் வர்றதுங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் சிறந்தது, காதல் திருமணம் கஷ்டத்தில் தள்ளிவிடும் என்ற நோக்கத்தோடு வந்து நிற்கிறார்கள். மேடை இப்போது திருமதி ஆனந்தி அவர்கள் வசம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். செந்துரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு வணக்கம். இன்றைய அவைத்தலைவர் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காதல் திருமணம் சிறப்பா அரேஞ்சு மேரேஜ் சிறப்பா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. வெட்டி பயல்களோட டே தான் வேலன்ஸ் டே. அப்பா அம்மாவோட பாக்கெட்டையும் சொந்த பந்தங்களோட பாக்கெட்டையும் காலி பண்ணாமல் விடவே மாட்டானுங்க. தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து ஜிபே பண்ணி பணத்தை சுட்டு அங்கே கொண்டு போய் காதலிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்குவானுங்க. இது நல்லதா? நல்ல காதலா? சரி இருக்கட்டும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் அப்படிங்கிறது எங்கெங்கே ஆரம்பிக்குது? ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆரம்பிக்குது காதல். அந்த எதிர்பார்ப்பு எப்போ வந்து நிறைவடையலையோ அப்போ அந்த காதல் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுது. அப்புறம் அடுத்த காதலை நோக்கி வந்து போகிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைய நடையெல்லாம் அதுக்கடுத்த ரேட் வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ காதலுக்கு வந்து எக்ஸ்பைரி உண்டு. ஆனால் பேரண்ட்ஸ் நடத்தி வைக்கிற திருமணத்தில் வந்து எக்ஸ்பைரியே வந்து கிடையாது. அங்கே வந்து எதிர்பார்ப்பு கிடையாது, பேரண்ட்ஸோட அன்பு. பேரண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன பார்த்து வைக்கிறாங்களோ அது வந்து நல்லது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்குறேன், அந்த சூரியனும் சந்திரனும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே நான் வந்து வழி நடக்கிறேன் என்னோட வாழ்க்கையை அப்படின்னு தொடங்குற வாழ்க்கை யாருக்கு வந்து தோற்று போகும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க? அதாவது சமுதாயத்தில் ஏற்ற இறக்கம் நிறைஞ்சதான் வாழ்க்கை, நீ வாழ்ந்து பழகுன்னு தான் வந்து பெற்றவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதே இது ஒரு காதல் திருமணம் பண்ணாங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேரண்ட்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்து அவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்களே தவிர அவங்கள சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டாங்க. இதே இது ஒரு அரேஞ்சு மேரேஜ்னு வைங்க, ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்தால் கூட ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசுகிறாங்க, பேசி அவங்கள வந்து வாழ வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ லக்னம் என்ற ஜாதகருக்கு குடும்பமே சேர்ந்து போய் வரன் பார்த்து ஒப்பந்தம் 3ஆம் இடம் என்ற ஒப்பந்தம் மூலமாக 5ஆம் இடம் என்னும் அவங்களுக்குள்ள ஒரு அன்பையும் பண்பையும் உருவாக்கி 7ஆம் இடம் என்ற சமுதாய அங்கீகாரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. காதல் என்னங்க? வெறும் காமங்க. காமம் இல்லாத காதல் எங்கேயாவது இருக்கா? இப்போ ஐயா சொன்னார், அந்த முதல் மரியாதையை பற்றி வந்து சொன்னார். அது கள்ளக்காதலா நல்ல காதலா? அவர் எப்படியோ கல்யாணம் பண்ணார்ல, மாமா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணார்ல. அப்போ ஒரு வாலிப பெண்ணு மேலே அவர் வச்சது காதல் தப்பா சரியா? அந்த முதல் மரியாதை காதல் வந்து சரியா தவறா? தவறு தானே, எப்படி இருந்தாலும் அது தவறு தானே. அது வந்து சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய காதலா? சரி இருக்கட்டும். இப்போ ஷாஜகான் வந்து தன்னோட காதல் மனைவிக்காக ஒரு கல்லறை கட்டினார். இன்னைக்கு உலகமே அதை போய் வியந்து வந்து பார்க்குது. உலகமே போய் வியந்து பார்க்குதுங்க. காதல் மனைவிக்காக கட்டின கல்லறையை உலகமே அதை வியந்து பார்க்குது. இப்போ நல்லபடியாக ஒரு தாம்பத்தியம் நடத்தி ஒருத்தவங்க வந்து ஒரு இல்லறம் கட்டுறாங்க. அந்த இல்லறம் வந்து பரம்பரையாக பல தலைமுறையினர் வந்து வாழக்கூடிய இல்லறமாக வந்து இருக்குது. காதல் திருமணம் பண்ணவங்க நல்ல இல்லறம் கட்ட முடியுமா? அவங்களுக்கு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குமா? அவங்களுக்கு அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்போ ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைங்க, ஒரு அரேஞ்சு மேரேஜ் நடக்குது அப்படின்னா குடும்பமே சேர்ந்து போய் பொண்ணு பார்ப்பாங்க, குடும்பமே சேர்ந்து பட்டெடுப்பாங்க, குடும்பமே சேர்ந்து முகூர்த்தம் குறிப்பாங்க. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. சரிங்க, இப்போ காதல் திருமணத்தில் அப்போ பணம் தேவையில்லையா? பணம் இல்லாமல் காதல் வாழ்ந்துருமா? அந்த காதலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. எதிர்பார்ப்பு இல்லாத காதலே வந்து கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐயா வந்து சாத்தூர் சக்திவேல் ஐயா ஒரு விஷயம் வந்து சொன்னார். அந்த பாக்கியராஜ் யார் முந்தான முடிச்சு படம் பற்றி ஒரு கதை சொன்னார். அது வந்து அந்த பெண்ணு வந்து தன்னோட தாய்மையை நிரூபிக்கிறதுக்காக பால் கொடுத்தா. அங்கே எங்கே காதல் வருது? அங்கே காதலுக்கு என்ன சம்பந்தம்?
அவள் வந்து ஒரு குழந்தையோட அழுகையை கட்டுப்படுத்த தான் வந்து ஒரு தாய், தனக்குள்ள தாய்மை உணர்வு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சா. அப்ப இது வந்து காதல் வந்து கிடையாது. அவள் வந்து தனக்கு வந்து அன்பு இருக்கு அப்படின்றத வந்து குழந்தை மேல அன்பு இருக்கு அப்படின்றத தான் நிரூபிச்சிருக்காளே தவிர அதுக்கு காதலுக்கு வந்து சம்பந்தமே வந்து கிடையாது. சரி இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணம் வந்து 2 குடும்பம் வந்து சேருதுங்க. இப்போ ஒரு திருமணம் பெற்றோர்களை சேர்ந்து வச்சு திருமணம் நடத்துகிறாங்கன்னா 2 குடும்பமும் ஒன்று வர சேர்ந்து கூடி கொலாவுவாங்க. இது காதல் திருமணம்னா இங்கே ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கும், அங்கே ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கும். இந்த கோஷ்டி வந்து அவங்கள சபிப்பாங்க, அந்த இருக்க கோஷ்டி இங்கே வந்து சபிப்பாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வந்து நடத்துவாங்களா திருமணத்தை? தினம் ஒரு சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டா, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டா, என் பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேன், என் பிள்ளை இப்படி வளர்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி சகோதரி மீனாட்சி பரமகுரு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது காதலுக்கு முன்னையே வந்து பழகி அவங்களோட தன்மையெல்லாம் தெரிஞ்சிருதுன்னு வந்து சொன்னாங்க. ஏங்க இப்போ அரேஞ்சு மேரேஜில் கூட பொண்ணு பார்த்து நிச்சயமான அன்னைக்கே வந்து ஃபோனை தாங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசி பழகுங்க, அப்படின்னா தான் இல்லறம் நல்லறமாகும்னு வந்து ஃபோனை தான் வந்து அன்பளிப்பாக வந்து கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருங்க ஏன்னா அப்போ இங்கேயும் வந்து அவங்க வந்து திருமணத்துக்கு முன்னையே தங்களோட நல்ல கெட்ட விஷயங்களை பகிர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்யோன்யமாக வாழ்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட வாதம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்க பிள்ளைங்களுக்கும் சரி, காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கும் சரி, அவங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு நல்லதுகள் கெட்டதை வந்து சொல்கிறதுக்கு வந்து பெற்றவங்களோ பெரியவங்களோ வந்து கிடையாது. ஆனால் அரேஞ்சு மேரேஜில் வந்து பெற்றவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களையும் வந்து பங்கு கொள்கிறாங்க. இது மாதிரி வந்து அரேஞ்சு மேரேஜுக்கும் காதல் திருமணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து சமுதாய அங்கீகாரம் வந்து காதல் திருமணத்தில் வந்து கிடையவே கிடையாது. எப்படி சமுதாய அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்? ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்போது நீ வந்து ஓடிப்பனவ, நீ வந்து இழுத்துக்கிட்டு வந்தவன், நீ பொது இடத்துல வந்து முன்னாடி நிற்காத அப்படின்ற விமர்சனம் அவங்களுக்கு வருதா இல்லையா? இதே இது வந்து அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் நடந்தால் கூட அவங்கள வந்து முன்னாடி நின்று வா, நீ இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த பிள்ளை, நீ இந்த குடும்பத்துக்கு வந்து மருமகனாக வந்தவே, நல்லது கட்டத்தில் வந்து பங்கு கொள்ளு அப்படின்னு அவங்கள வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. காதல் திருமணம் பண்ணவங்கள முன்னாடி நிறுத்துறாங்களா? நீ தள்ளி போய் ஒளிஞ்சு போய் நில்லு, நீ முன்னாடி வந்து நிற்காதன்னு அவங்களுக்கு வந்து சமுதாய அங்கீகாரம் வந்து கிடையாது. இது மாதிரி வந்து அரேஞ்சு மேரேஜில் இருக்கிற நல்ல விஷயங்கள், அரேஞ்சு மேரேஜில் இருக்கிற சமுதாய பாதுகாப்பு வந்து காதல் திருமணத்துக்கு இல்லை அப்படின்ற என்னோட வாதத்தை வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க பேசுனது வந்து ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, காதல் திருமணம் பண்ணல 2 குடும்பமும் ஏத்தாப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு மாற்றி மாற்றி வாரி விட்டுக்குருவாங்க மண்ணை. அதாவது நீ நாசமாக போயிடுவ, நல்லா இருப்பியா, நீ கெட்டுத்தேன் போவ, நீ ஒன்றுக்கு இல்லாமத்தேன் போயிடுவ அப்படின்னு கடைசியில் ஒரு பிள்ளைய பற்றி தூக்கிட்டு வரையில் எல்லாம் ஒன்றத்தே வருவாங்க. ஆமாம், என்னடா இப்படி பேசிட்டீங்களே, இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னா அப்புறம் என்ன செய்யுறது அப்படின்னு அந்த மாதிரியான அமைப்பு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அம்சம். சரி, அதே மாதிரி சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை, ஓடிப்போனவள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓடிப்போனவள், ஒடியாந்தவன் இதெல்லாமே வந்து நம்ம ஊரில் தான். சரியா, நம்ம இன்னும் அந்த கலாச்சாரத்தில் இருக்கோம். இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம், உன் பையன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னாலே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எவனும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இல்லை, புள்ள பெக்க ரெடியாக இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், ஏதாவது ஒரு நாட்டில எல்லாம் ஆள்லாம் இருக்காது, இந்தியாவிலேருந்து ஒரு 5 லட்சம் பேரை எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், ஆளை ஏற்றுமதி பண்ணுங்கம்பாங்க. அப்படி ஆகிற போது சைனாவிலேருந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி அப்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னாலே சந்தோஷப்படுறான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுங்களா, உன் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி, எப்படி நல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு இன்றைக்கி கண்டிஷனு. ஸோ இருந்தாலும் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்து நிற்கிறதுங்கிறத அவங்க ஃபோக்கஸ்டாக சொன்னாங்க. யார், ஆனந்தி சொன்னது வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் அது நின்றுக்கிற வேண்டியதான், விழுந்துக்கிற வேண்டியதான் இல்லையா, அந்த மாதிரி விழுந்தது தான், நின்றதுங்கிற மாதிரியான அமைப்பில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.